இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ண போற ரெண்டு ஃபோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து Redmi 12 5G இன்னொன்னு வந்து Samsung Galaxy F15 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்ல போறேன். சோ நீங்க இந்த ஃபோன் ஏதாவது ஃபோன் வாங்கலாம்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது டிஸ்ப்ளே பார்க்கலாம். Redmi 12 5G டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.79 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 450 nits இருக்கு. இதே Samsung Galaxy F15 வந்து பாத்தீங்கன்னா 6.5 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 nits கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பாத்தீங்கன்னா சேஃப்டி சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு டிஸ்ப்ளே எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா Samsung Galaxy F15 டிஸ்ப்ளே தான் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பீக் பிரைட்னஸ் அதிகம். இங்க அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே கிளாரிட்டில பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்ப்ளேக்காக ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பா Samsung தான் பெஸ்ட். சோ டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா Samsung தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் Redmi 12 5G ல வந்து பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதே Samsung Galaxy F15 வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6000 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு ப்ராசஸர் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல தான் இருக்கும். பட் லைட்டா 4 Gen 2 பெட்டரா இருக்கும். சோ அதனால ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா Redmi 12 5G தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா Redmi 12 5G ல வந்து பாத்தீங்கன்னா dual camera செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதே Samsung Galaxy F15 ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா அப்புறம் 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் எதுல கேமரா குவாலிட்டி பெஸ்டா இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா Samsung ஓட கேமரா குவாலிட்டி தான் பெஸ்டா இருக்கும். போத் ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா Samsung தான் பெஸ்ட். இது மட்டும் இல்ல Samsung ல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா Redmi ல வந்து இது இல்ல. OIS கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ல இல்ல. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சோ அதனால கேமரா வந்து பாத்தீங்கன்னா Samsung தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் Redmi 12 5G ல வந்து பாத்தீங்கன்னா Android 13 ல MIUI 14 ரன் ஆகுது. இதே Samsung Galaxy F15 ல வந்து பாத்தீங்கன்னா Android 14 ல 1UI ல ரன் ஆகுது. இது மட்டும் இல்ல Samsung ல வந்து பாத்தீங்கன்னா 4 years OS அப்டேட்டும் 5 years security patch அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஆனா Redmi ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதிலே பாதி தான் கொடுப்பாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் னு பாக்கும்போது Samsung தான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி Redmi 12 5G ல வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 18 வாட் இருக்கு. இதே Samsung Galaxy F15 ல வந்து பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 25 வாட் சப்போர்ட் இருக்கு. பட் Samsung சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க தனியா தான் வாங்குனா ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஆகும். இது Redmi வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. சோ இந்த ரெண்டு ஃபோன் எதோட பேட்டரி பேக்கப் பெஸ்டா இருக்கும்னு கேட்டிங்கன்னா பேட்டரி பேக்கப் சார்ஜிங் ஸ்பீட் ரெண்டுமே Samsung தான் பெட்டரா இருக்கும். ஆனா சார்ஜர் மட்டும் பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் Redmi 12 5G ஓட 6GB RAM 128GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 13500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. Samsung Galaxy F15 ஓட 6GB RAM 128GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ 1000 ரூபாய் கம்மியாகுது. அதனால பிரைஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா Redmi தான். Redmi 12 5G ஓட ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் 1000 ரூபாய் விலை கம்மி அப்புறம் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. இதே Samsung ஓட ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான டிஸ்ப்ளே உங்களுக்கு பெட்டரான கேமரா உங்களுக்கு பெட்டரான பேட்டரி பேக்கப் அண்ட் பெட்டரான சார்ஜிங் ஸ்பீட். பட் உங்களுக்கு சார்ஜர் நீங்க தனியா தான் வாங்கணும். சோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா Samsung Galaxy F15 தான் வாங்குவேன். சோ நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.